ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேல் பார்வை. தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய ட்ரெய்லரும், லவ் டுடே புகழ் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டிராகன் படத்துடைய ட்ரெய்லரும் நேத்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு படங்களுடைய ட்ரெய்லர்ல எது நல்லா இருக்கு, ரெண்டு படங்களுமே எந்த ஜானர்ல அமைய போகுது, கதை எப்படி இருக்க போகுது, ரெண்டு படங்களுமே எந்த ஆடியன்ஸுக்கானது, எந்த படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல எக்ஸ்க்ளூசிவான சினிமா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிச்சயமா ஒரு ஜாக்பாட் அடிக்க போற வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ் லைன் அப் இந்த வருஷம் நிறைய இருக்கு. அப்படி மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படங்கள்ல இந்த டிராகன் படமும், நீக் அதாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் இருக்கு. இப்படி ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ரெண்டு படங்களுடைய ட்ரெய்லருமே நேத்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. முதல்ல நீக் படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்னடி கோபம். தனுஷ் டைரக்ஷன்ல ஒரு லவ் சப்ஜெக்டா உருவாகி இருக்கிற படம் தான் நீக். இந்த படத்துல தனுஷுடைய அக்கா மகன் பவிஷ் கதாநாயகனா அறிமுகமாயிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் ஜெனரேஷனோட காதலை சொல்ற படமா இது அமைஞ்சிருக்கு. அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர், மேத்யூ தாமஸ் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிற இந்த படத்துல காதலுக்கும் காதல் தோல்விக்கும் நடுவுல மாட்டிக்கிற ஒரு ஜோடியோட கதையை சொல்ற விதமா தான் இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. காதல்னா என்ன? ஐயோ வேணாம் ப்ரோ, வருது போறதெல்லாம் காதலா? இந்த ட்ரெய்லர் கட்டோட எண்டுல தனுஷ் என்ன சொல்றாருன்னா, ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படின்னு டைலாக் பேசுறதை வச்சு இந்த படம் எல்லா கிளாஸ் ஆடியன்ஸும் ரசிக்கும்படி இருக்கும்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கோமாளி அப்படிங்கிற ஒரு படத்துல டைரக்டரா அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் அதுக்கப்புறமா லவ் டுடே அப்படிங்கிற மெகா ஹிட் படத்தை டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருந்தாரு. லவ் டுடே படத்துக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற இந்த படத்தை பார்க்கறதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறவரு அஸ்வத் மாரிமுத்து. இவரு தமிழ்ல ஓ மை கடவுளே அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறமா தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு 2-3 படம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கம்பேக் டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த படத்தின் மூலியமா வந்திருக்காரு. வாழ்க்கையில உருப்படாம இருக்கிற என்ஜினியரிங் படிச்ச ஒரு இளைஞன் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி வாழ்க்கையில உடனே முன்னேறணும்னு நினைக்கிறான். அதனால அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் காரி துப்புறாங்க. 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைம் இல்ல, எனக்கு இப்போ உடனே சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனால அந்த இளைஞன் ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு பிளான் பண்றான். இதுக்கு அவனை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. கடைசியில என்ன நடக்கும் அப்படிங்கறதா இந்த படத்துடைய கதையா இருக்க போகுதுங்கிற மாதிரியான சீன்ஸை இந்த ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியா அனுபமா பரமேஸ்வரனும் கயடு லோகர் அப்படிங்கிற அஸ்ஸாம் ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. ஃபேமஸான யூடியூபர்ஸ் இருக்கக்கூடிய விஜய் சித்து, ஹர்ஷத், இதை தவிர கௌதம் மேனன், மிஷ்கின், KS ரவிக்குமார் இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த ரெண்டு படத்துடைய ட்ரெய்லர்ல எந்த படத்து ட்ரெய்லர் நல்லா இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு நான் சொல்றதை விட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ட்ரெய்லர் வேற மாதிரி இது நமக்கு ஏத்த மாதிரியே இருக்குது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காதல் தோல்வி அடைஞ்சிச்சு. ரெண்டு படத்துடைய ட்ரெய்லருமே ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் தனுஷ் ஒரு லவ் சப்ஜெக்ட கொஞ்சம் காமெடி கலந்து எடுத்திருக்காருன்னு, இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து ஒரு காமெடி படத்துல நிறைய காதலை தூவி எடுத்திருக்காருன்னு பேசிக்கிறாங்க. இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை போய். ரெண்டு படங்களுமே ஏறக்குறைய ஒரே ஜானர்ல இருக்கிறதால படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தியேட்டர்ஸ்ல டபுள் ட்ரீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற செய்திகளும் வைரலா மாறிட்டு இருக்கு. நிச்சயமா ரெண்டு படங்களுமே இன்னைக்கு இருக்கிற யூத் ஆடியன்ஸுக்காகவும் அவங்க பல்ஸுக்கு தகுந்தது போல ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எடுக்கப்பட்டிருக்குன்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு படத்துடைய ட்ரெய்லரை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எது நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இந்த ரெண்டு படங்களுடைய ரிலீஸ் டேட் எப்பன்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு படங்களுமே February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா அஜித் நடிச்சிருந்த விடாமுயற்சி படம் February 6 ரிலீஸ் ஆனதால ரெண்டு படங்களோட ரிலீஸ் டேட்டுமே போஸ்ட்போன் ஆச்சு. ரெண்டு படத்துடைய ட்ரெய்லரும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆனது போல ரெண்டு படங்களுமே February 21 தியேட்டர்ஸ்க்கு வருது. ஆமா, இந்த February 21 ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டு படங்களையுமே பார்த்துட்டு எந்தவித ஸ்பாய்லர்ஸும் இல்லாம ரிவ்யூ பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.